அசுரனின் பதுமையவள் 48. சிவாவின் பேச்சை கேட்க முடியாமல் தன் காதுகளை இரு கைகளாலும் மூடிக்கொண்டவள் இல்ல இல்ல என்று கத்திக்கொண்டே தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்தாள் ஆம்பல். சிவாவும் அவளை கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது. முதலிலேயே அது பாண்டிய நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் என்று தெரிந்ததும் அதை திருப்பி கொடுத்து விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் இப்போது அந்த டெண்டர் தன் கையில் இருப்பதே அவனுக்கு மிகப்பெரிய அசிங்கமாக தெரிந்தது. வேகமாக தன் மேலாளருக்கு அழைப்பு விடுத்தவன், நேற்று டெண்டரில் எடுத்த அரசாங்க ப்ராஜெக்ட் இனி நமக்கு வேண்டாம் என்றான். அந்த பக்கம் அவர் என்ன சொன்னாரோ அதற்கு சிவா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க என்று சொல்லிவிட்டு வைத்தான். இங்கே தன் அறைக்குள் வந்தவளின் மனது அதிக பாரமாக இருந்தது. தன் அலைபேசியை எடுத்தவள் தொடர்ந்து அனல்விழிக்கு அழைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவளோ தன் இணைப்பை ரத்து செய்து கொண்டே இருந்தான். அவளும் விடாமல் அவனை அழைத்தபடியேதான் இருந்தாள். ஒரு நிலைக்கு மேல் கோபம் கொண்டவன் அவளின் அழைப்பை எடுத்து, உன்னிடம் பேச விருப்பம் இல்லாம தானே உன் அழைப்பை நான் எடுக்கல, அது தெரியாம எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க என்று கத்தினான். ப்ளீஸ் விழி, நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளுங்கள் என்று தடுமாறினாள். அவ்வளவு கோபங்களுக்கு மத்தியிலும் அவளின் அழுகை அவன் மனதை அசைத்து பார்த்தது. காதல் கொண்ட மனதோ தன்னை போல் சொல் என்ற வார்த்தையை அவன் அறியாமலேயே உதிர்த்தது. அவன் சொன்னதும் தான் தாமதம். மடை திறந்த வெள்ளம் போல் அனைத்தையும் அவனிடம் ஒப்பித்தாள். அனல்விழி அவனது நிறுவனத்தில் தான் அமர்ந்து அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தான். நடந்ததை அவனிடம் சொன்னவள் இறுதியாக, என் அண்ணன் உயிர் இதில் சம்பந்தப்பட்டு இருந்ததால் எனக்கு என்ன செய்வதனே தெரியலவிழி என்றவள் பேச்சை கேட்டு அழுவதா சிரிப்பதா என்று அவனுக்கே தெரியவில்லை. மற்றவர் சொல்வதை அப்படியே நம்பும் இயல்பு இன்னும் ஆம்பலை விட்டு சிறிதும் போகவில்லை என்பதை உணர்ந்தவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை. சொல்லப்போனால் முன்பை விட அவனது கோபம் இன்னும் அதிகமானது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவாளா? என்னிடமாவது ஒரு முறை இதை பற்றி கேட்டிருக்கலாமே என்று நினைத்தவன் அதை அப்படியே அவளிடம் கேட்கவும் செய்தான். எனக்கு உங்களிடம் சொல்வதில் சிறு தயக்கம் இருந்தது என்றதும் கோபக்கனல்களால் வார்த்தைகளாக வந்தது. தயக்கமா? நான் உன்னிடம் அப்படிதான் பழகினேனா? கட்டி பிடித்து ஒன்றாக தூங்குவதற்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன்னு நினைச்சியா என்று வார்த்தையில் அனலை கக்கினான். இல்ல விழி, எனக்கு என்ன சொல்வதுனே தெரியல நான் என்று சொல்லும் போதே அவளை தடுத்தவன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இணைப்பை துண்டித்தவன் இருக்கையில் அமர்ந்தவாறே கண் மூடினான். ஏற்கனவே தொழிலை பற்றிய மன உளைச்சலில் இருந்தவனுக்கு ஆம்பல் செய்த செயல் அதிக மன உளைச்சலை தந்தது. அதிக சிரமப்பட்டு இரவு பகல் பார்க்காமல் செய்த ப்ராஜெக்ட் என்பதனால் அவளை உடனே மன்னிக்கவும் மனது வரவில்லை. அது மட்டும் காரணமல்ல, ப்ராஜெக்டை எடுத்து அவனுக்கு துரோகம் செய்து விட்டாளே என்ற வழி அவன் மனதில் வடுவாக மாறியது. தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தவன் அலைபேசி மறுபடியும் இசைக்க ஆரம்பித்தது. அதை பார்த்து இவளை என்று ஆம்பலை மனதிற்குள் வறுத்து எடுத்தவன் அவளது அலைபேசி எண்ணை பிளாக் செய்தான். முக்கியமான அழைப்புக்கு காத்து கொண்டிருந்தால் இவள் வேற என்று திட்டி தீர்த்தவனுக்கு இன்னொரு அலைபேசி அழைப்பு வந்தது. அதை எடுத்து காதில் வைத்தவன், ஓகே, இப்பவே நான் அங்கிருப்பேன் என்றவன் தன் மேலாளரை அழைத்து, நான் வெளியூர் போறேன், திரும்பி வர எவ்வளவு நாட்கள் ஆகும்னு தெரியல, அதனால இங்க நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க என்று மட்டும் சொன்னவன் எங்கே செல்ல போகின்றேன் என்று அவருக்கு கூட சொல்லவில்லை. பின் அங்கிருந்து தன் மகிழுந்தை எடுத்துக்கொண்டு நேராக விமான நிலையம் சென்றவன் சென்னை விமானத்தில் ஏறி அமர்ந்தான். சென்னையில் தொழிலாளர்கள் பிரச்சனை செய்வதாக ஆதி கூற அதற்காகவே அங்கு செல்கின்றான். பிரச்சனையை சுலபமாக தீர்த்து வைத்துவிட்டு அவன் உடனே இங்கு வந்து விடலாம். ஆனால் நடந்த நிகழ்ச்சிகளில் தான் ஆம்பலை அதிக காயப்படுத்தி விடுவோமோ என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்த வண்ணம் இருப்பதனால்தான் சிறிது காலம் சென்னையிலேயே இருந்துவிட்டு வரலாம் என்ற முடிவை அவன் எடுத்தது. அதனால்தான் அவளின் அலைபேசி எண்ணையும் பிளாக் செய்து வைத்தான். சிவாவிடம் அவன் பேசிய பேச்சுக்களை நினைத்து பார்த்தவனுக்கு இப்போதுதான் அந்த சொல்லின் வீரியம் தெரிய ஆரம்பித்தது. அவள் அண்ணனிடம் நானா இவ்வளவு கீழ்த்தரமா பேசியது என்று தன்னைத்தானே 10வது முறையாக கடிந்து கொண்டான் அனல்விழி.
இங்கு இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்த ஆம்பல் சிவா கதவை தட்டிய பின்புதான் எழுந்து வந்தாள். அவள் வந்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வி, உனக்கும் அவனுக்கும் எப்படி பழக்கமாச்சு? நம் நிறுவனத்தின் பெயரை கேட்டாலே அவனுக்கு வேப்பங்காயாக கசக்கும். அப்படி இருக்க உன்னை எப்படி அவன் விரும்பினான் என்று அவன் கேட்கும் போதே, நீ எப்படி அவன் தங்கையை விரும்பினாய் அப்படிதான் இதுவும் என்று நேரங்கெட்ட நேரத்தில் அவன் மனது அவனை வசைபாடியது. அதை ஒதுக்கி வைத்தவன் ஆம்பலிடம் தன் கவனத்தை திருப்பினான். நானும் அவரும் உண்மையாவே விரும்புகிறோம், தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க அண்ணா என்று தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அவன் முன்னால் நின்று கெஞ்சினாள். ஒரு முறை சுவாசத்தை ஆழ்ந்து வெளியிட்டவன், அவன் உன்னை திருமணம் செய்வான்னு நம்புறியா என்று திடீரென்று கேட்டான். கட்டாயம் என்னை திருமணம் செய்து கொள்வார் அண்ணா என்று உறுதியாக கூறினாள். அதற்கு பெருங்குரலெடுத்து சிரித்தவன், கண்டிப்பா அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டான் ஆம்பல் என்றவன் முகத்தில் தோன்றிய கோபரேகையோடு, இனி உனக்கும் எனக்கும் எந்தவித பேச்சுவார்த்தையும் கிடையாது ஆம்பல், உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது என்றான். அண்ணா, நீயும் என்னை திட்டாத, நான் உனக்காகத்தான் என்று சொல்லும் போதே குறுக்கிட்டவன், இனி அப்படி சொல்லாத, எனக்கு அந்த டெண்டர் தேவையில்லை. அவன் எப்படி பேசினான் தெரியுமா? எந்த அண்ணனும் கேட்கக்கூடாத பேச்சையெல்லாம் பேசினான் என்றவனுக்கு ஆம்பலை கொன்றுவிடும் ஆத்திரம் தோன்றியது. தொடர்ந்து பேசியவன், அவனுடன் லிவிங் டுகெதர்ல இருக்கிறியா? சி, காதலுக்கு நான் ஒன்றும் எதிரி இல்லை, ஆனா நீ செய்கின்ற விஷயம் மிகவும் வெட்கக்கேடாதனது. உன்னை போலவே தானே நானும் வெளிநாட்டில் படித்து முடிச்சே, ஆனா நான் நம் பாரம்பரியத்தை மீறாமல் தானே இருக்கேன் என்று பேசிக்கொண்டே சென்றான். அவனின் பேச்சு ஆம்பலின் மனதில் நெறிஞ்சு முட்களாய் பதிந்தது. தான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக அவளுக்கு தோன்றியது. அவள் அமைதியாக நிற்பதை பார்த்து சிவாவின் வார்த்தைகள் எல்லை மீற ஆரம்பித்தது. எப்போதும் உன்னை தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவாரே அந்த மனிதன், அதான் நம்ம அப்பா. அவருக்கு உன்னை பத்தி தெரிஞ்சா என்னவாகும் நினைச்சு பார்த்தியா? உனக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது? உனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம். நவீன யுக கலாச்சாரம்னு கூறிக்கிட்டு ஐந்தறிவு ஜீவன் மால நடந்துக்குத என்று ஆவேசமாக பேசி சென்றவன் அதன் பிறகு இன்று வரையும் ஆம்பலிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்து கொள்ளவில்லை. சிவா சென்னை சென்றதும் ஆதரவற்ற நிலையில் அந்த வீட்டின் நடுக்கூடத்திலேயே படுத்து கிடந்தாள் ஆம்பல். அவன் கண்டிப்பாக உன்னை திருமணம் செய்ய மாட்டான் ஆம்பல் என்ற சிவாவின் குரல் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று அவள் மனது சொன்னாலும் அன்று நடந்ததை அவள் யோசித்து பார்த்தாள். அன்று இப்படித்தான் இருவரும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. நாம என் படிப்பு முடிஞ்சதும் திருமணம் செஞ்சுக்கலாமா விழி என்று ஆசையாக கூறினாள் ஆம்பல். அதற்குள்ளாவா? பாண்டிய நிறுவனத்தை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் ஆம்பல், அதன் பின்தான் நம் திருமணம் என்று உறுதியாக கூறினான். அப்ப எப்பதான் என்ன திருமணம் செஞ்சுக்குவீங்க என்று அவள் கேட்க, இன்னும் ஒரு 4 வருடங்கள் செல்லட்டும் ஆம்பல், அதன் வரையில் நாம் காதலிப்போம் என்று சொல்லி அவள் வாயின் மேல் தன் வாயை வைத்து அடைத்தான். அதை நினைத்து அவள் மனது தேவையில்லாத கற்பனைகளை செய்ய ஆரம்பித்தது. அவள் அனல்விழியின் அலைபேசிக்கு அழைத்து பார்த்து அவன் தன்னை பிளாக் செய்ததை உணர்ந்து கொண்டாள். பின் நடைப்பிணமாக கல்லூரிக்கு சென்று வர ஆரம்பித்தாள். இப்படியே 1 வாரம் சென்றது. அன்று எப்போதும் விட அதிக சோர்வில் இருந்தவள் கல்லூரியிலேயே மயங்கியும் விழுந்தாள். அந்த இடைப்பட்ட காலத்தில் தொழில் விஷயமாக அனல்விழி லண்டன் சென்றிருந்தான். மயங்கி விழுந்தவளின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினாள் அவள் அருகே இருந்த தோழி ஒருத்தி. ஆம்பல் எழுந்ததும் அந்த பெண், நீ இப்போது எல்லாம் மிகவும் சோர்வாய் இருக்கிற, எதுக்கும் மருத்துவரை சென்று பார் என்று அறிவுரை கூறினாள். சரி என்று தலையை ஆட்டிய ஆம்பல் அன்று மாலையே பெண் மருத்துவர் ஒருவரை அணுகியிருந்தாள். அவளின் மனதில் அப்படி இருக்குமோ என்று சிறு சந்தேகம் முளைத்திருந்தது. அதை நிவர்த்தி செய்யவே அவள் மகப்பேறு மருத்துவரை அணுகியிருந்தாள். அவரும் அவளை பரிசோதித்துவிட்டு அவள் கர்ப்பத்தை உறுதி செய்தார். அந்த மருத்துவர், நான் உங்களுக்கு சில மாத்திரைகளை எழுதித்தரேன், நீங்க அடுத்த முறை வரும்போது உங்கள் கணவருடன் வாருங்கள் என்றார். அதற்கு வெறுமனே தலையை ஆட்டிக்கொண்டவளுக்கு 1000 யோசனைகள் மனதினுள் எழுந்தது.
பின் மெதுவாக அங்கிருந்து எழுந்து வீடு வந்து சேர்ந்தாள். வீடு வரைக்கும் அவள் பின்னாடியே வந்த ஒருவன் அவள் வீட்டிற்குள் சென்றதும், சார், மேடம் காலேஜ்ல இருந்து நேரா டாக்டரை பார்க்க போனாங்க, இப்ப பத்திரமா வீடு வந்துட்டாங்க என்ற தகவலை அலைபேசி மூலம் அனல்விழியிடம் பகிர்ந்தான்.